ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 856வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நோக்கியாவோட ஒரு புது மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் அடுத்து என்ன அப்டேட் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் தனியாக வந்திருக்கு. ஐக்யூலேருந்து IQoo Neo 7 சீரியஸில் SE அப்படின்ற ஒரு மாடல் எதிர்பார்த்ததை விட பெட்டராக வரப்போகுது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. வாங்க என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்கமிங் லான்ச் பார்த்ததெல்லாம் மீடியாடெக்லேருந்து மீடியாடெக்கோட MediaTek Dimensity 9200 இந்த ப்ராசரை லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இந்த ப்ராசரோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட A16 பயோனிக்கை விட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இந்த வருஷத்தோட தி பெஸ்ட் ப்ராசராக இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ப்ராசரை வர நவம்பர் 8ஆம் தேதி லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து குவால்காம்க்கு முன்னாடியே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால குவால்காம் இவங்களோட கம்பேர் பண்ணி காமிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ காமிச்சாங்கன்னா நல்லாவே இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நியூ லான்ச்சை பார்த்துடலாமா? நியூ லான்ச்சில் ஃபர்ஸ்ட் வரது ஐக்யூவோட IQoo Neo 7 SE. ஆமாம், IQoo Neo 7 வருது, Neo 7 SE அப்படின்னு ஒரு மொபைலும் வரப்போகுது. ஸோ இந்த மொபைலை எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து அப்படியே ஐக்யூவோட Neo 7 மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மீடியாடெக்கோட Dimensity 9000+ அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி பார்த்தோன்னா அந்த மொபைலை விட இந்த மொபைல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து OKaya அப்படின்ற கம்பெனிலேருந்து அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டட் விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்மளால் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க கொடுக்குற ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுமா ஒரு டைம் சார்ஜ் பண்ணால். ஸோ ஒரு டைம் சார்ஜ் பண்ணி முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,899 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதுவே கொஞ்சம் அதிக மாதிரி தான் தெரியுது. நிறைய வந்து பைக்கே வந்து நம்ம வந்து 1 லட்ச ரூபா பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இதை விட அதிக ரேஞ்சஸ் கவர் பண்ணுற பைக். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வந்து வெறும் எக்ஸோரூம் ப்ரைஸே 74,899 ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்ஸஸ் அது போக எக்ஸ்ட்ரா டியூட்டி அது போக நிறைய டேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேரும்போது கண்டிப்பாக இந்த பைக்கோட ரேட் இன்னும் 10,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் வர போகிற அப்டேட்டுங்க. வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப் புது அப்டேட்டாக கொண்டு வர போகிறாங்க. இந்த அப்டேட்டில் மெசேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்து வராங்க. இதன் மூலமா நமக்கு நாமளே மெசேஜ் பண்ணிக்க முடியும். நம்ம நம்பரை நம்மளோட மொபைலில் சேவ் பண்ணி இருந்தாலும் நாமளே நமக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நமக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான டேட்டாவை ஷேர் பண்ணி வைக்கணும், எதையாவது ஃபைலை போட்டு வைக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து அந்த ஃபைலை லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி டைப் பண்ணி எழுதியும் வச்சுக்க முடியும். ஸோ அவசரத்துக்கு தேவை அப்படின்னா பார்த்துக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பீட்டால ஒரு சிலருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக வந்துடும். அடுத்து ஐஃபோனோட 15 சீரிஸ். ஆமாம், ஐஃபோன் 14 இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. என்னடா புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐஃபோன் 15 சீரிஸை கொண்டு வர போகிறாங்க. இதில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஐஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸை காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த ஐஃபோனோட 15 சீரிஸோட மேக்ஸ் வேரியன்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸே இல்லாமல் எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ பிசிக்கலாக எந்த பட்டனும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே போர்ட் எல்லாம் இருக்க தான் போகுது, பட்டனை மட்டும் தான் ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக ஹாப்டிக் ஃபீட்பேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் லாக்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு புது விஷயத்தை எட்டு வர போகிறாங்களா. அடுத்து Xiaomiயோட Xiaomi Pad. ஆமாம், Xiaomi அவங்களோட Xiaomi Pad 6ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் பேடாக வரப்போகுதாம். இதில் ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வர போகிறாங்களா. அடுத்து இன்னைக்கான லான்ச். ஸோ இன்னைக்கான லான்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட Nokia G60 அப்படின்ற ஒரு புது மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மொபைலை பார்த்த உடனே என்னடா இது நோக்கியா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா, அவங்க நம்பி இன்னமும் இந்தியாவில் ஒரு சில மக்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அது போக ப்ரைஸை பாருங்களேன். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.58 inches LCD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட வருது. ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. 4500 mAh பேட்டரி, 20 வாட்
ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் கூட ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுப்பாங்க, அது மாதிரி நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுப்பாங்க. ஆஃபர் அப்படின்ற பேரில் 12,000 ரூபாய் 10,000 ரூபா வரலாம் இறங்கி வந்த கதைலாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலை 3 மடங்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டாக 30,000 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் நோக்கியாவாக இருந்தாலும் இது ரொம்ப அணுகிய ப்ரைஸ் தான். இதுக்கு தான் நம்ம சாம்சங் எடுத்துகிட்டு போயிடலாமே. சாம்சங்கும் ஒரு நல்ல பிராண்ட் தான். சாம்சங்கில் இதை விட பெட்டரான மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சாம்சங் மொபைலை செலக்ட் பண்ணிடுவோம். இவங்க எதுக்கு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு மொபைலை இந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னே புரியலைங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு டீல் ஆஃப் த டேல நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரான்லேருந்து. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஒரு நெக் பேண்ட் டைப் இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரானோட ஒரு நெக் பேண்ட் டைப் ஹெட்ஃபோன். இது ரெகுலராகவே 700லேருந்து 800 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்கும். ஸோ இப்போ ஆஃபர் காரணமாக இறங்கி ஒரு 500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த ப்ரைஸில் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. ஒரு வேலை அதிகமாக இருந்தது அப்படின்னா வேலை அதிகமாகிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி ஆஃபர்ஸையும் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஸோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.